Hello friends, welcome to our channel Rixi Ari Work. Friends, நீங்கள் ஆரி ஒர்க் ஃப்ரீயாகவே கற்றுக்கணுமோ அப்போ நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட் 2 வீடியோ, அதாவது லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சோட பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா நம்ம ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு குட்டி லீஃப், அதுக்காக ஒட்டியே இன்னொரு லீஃப் நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். டைப் 2ல் எப்படின்னா நம்ம ஹாஃப் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மீதி ஹாஃப் போர்ஷனை அடுத்து கம்ப்ளீட் பண்ணுவோம். நம்ம லீஃப் ஃபில்லிங்கில் ஒரு 3 டைப் பார்த்தோம்னா அதில் 2 மெத்தட் ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா? ஃபஸ்ட்டு ஒரு டைப்பில் ரைட் அண்ட் லெஃப்ட்டு சேமாக ஃபில் பண்ணிட்டு வருவோம். ஆனால் இன்னொரு ஹாஃப் ஸ்பூன் ஸ்டிச்சில் என்ன பண்ணுவோம், ஹாஃப் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஹாஃப் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணுவோம். அதே சேம் மெத்தட் தான் இதுலேயும். ஆனால் அந்த லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சை வச்சு இதை ட்ரை பண்ண போகிறோம், அவ்வளோதான். கிட்டத்தட்ட ரெண்டும் சேமாக தான் இருக்கும், ஜஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். இதுவும் ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சு தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். வாங்க போகலாம். இப்போ நம்ம ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பாருங்கள். சில்க் த்ரெட்டை டபுள் ஸ்டாண்ட்ஸாக எடுத்து நாட் போட்டு வச்சுக்கிட்டேன். அப்புறமா த்ரெட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற அயன் நீடில், நம்ம எப்போவுமே அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுவோம். சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சொன்ன மாதிரி தான் சென்டர் வரைக்கும், அதாவது குட்டி லீஃபோட சென்டர் வரைக்கும் ஒரு சின்ன லைன் ட்ரா பண்ணிக்கோங்க, ஹாஃப் போர்ஷன் வரைக்கும், சரியா? இப்போ நம்ம த்ரெட்டை எங்கேருந்து வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னா அகெயின் இந்த சென்டர் பார்ட்டில் இருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா த்ரெட்டை வெளியில் எடுக்கும். குட்டி லீஃபோட எட்ஜ் பார்ட் வரைக்கும் போயிட்டு ஒரு செயின், அகெயின் மேலே பெரிய லீஃபோட எட்ஜ் பார்ட் வரைக்கும் ஒரு லீஃப் போயிட்டு அப்படியே ரிவர்ஸில் வாங்க, நாட் விழுந்துடும். இங்கே கொண்டுட்டு வந்துட்டு ஒரு செயின், அகெயின் ஒரு லாக் ஸ்டிச். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் 2 சைடுமே ஃபில் பண்ணணும். இதில் ஹாஃப் போர்ஷன் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த ஹாஃப் போர்ஷன் ஃபில் பண்ண போகிறோம். குட்டி லீஃபோட அடுத்த பார்ட்டுக்கு போயிட்டு ஒரு செயின், அப்படியே பெரிய லீஃபோட அப்படி இப்படி ஒட்டி கொடுப்பாங்கம்மா, கொஞ்சம் கேப் விட்டு ஒரு செயின் கொடுத்து அப்படியே ரிவர்ஸில் இழுங்க, ஒரு லாக் விழுந்துடும். கீழே கொண்டுட்டு வந்து ஒரு செயின், அகெயின் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இப்படியே நம்ம ஒரு போர்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஒரு லாக் ஸ்டிச், அப்படியே குட்டி லீஃபோட எட்ஜ் பார்ட், அதுக்கப்புறம் செகண்டாக பெரிய லீஃப்க்கு போகிறோம். அப்படியே ரிவர்ஸில் இழுங்க, கீழே கொண்டுட்டு வந்து ஒரு செயின், அகெயின் ஒரு லாக் ஸ்டிச், மேலே கொண்டுட்டு போகிறோம் ஒரு செயின், அதுக்கப்புறம் பெரிய லீஃப்க்கு போகிறோம் ஒரு செயின், அப்படியே ரிவர்ஸில் இழுத்து நாட் விழுந்துடும். கீழே கொண்டுட்டு வந்து ஒரு செயின், ஒரு லாக் ஸ்டிச். இப்படியே தான் நம்ம கண்டினியூ பண்ணி முடிக்க போகிறோம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஹாஃப் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோமா, அகெயின் இந்த ஹாஃப் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். சேம் ப்ராசஸ் தான் இந்த சைடு பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லீஃபோட சென்டர் பார்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா த்ரெட்டை வெளியில் எடுக்கும், குட்டி லீஃபோட எட்ஜ் வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பெரிய லீஃபோட எட்ஜுக்கு கொண்டுட்டு போகிறோம். அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வருவோம். ஒரு லாக் விழுந்துடும். கீழே கொண்டுட்டு வந்து ஒரு செயின், ஒரு லாக் ஸ்டிச். இதே சேம் ஃபார்மேட்டாக தான் இதை நம்ம ஃபுல்லாக இந்த சைடும் ஃபில் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ இதை முடிச்சிட்டேன். ஸோ நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிடுதேன். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் லீஃப் போர்ஷன் இவ்வளோ தான் இருக்குது. அதுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கேன். அது எதனால் அப்படின்னா இவ்வளோக்கே ஃபில் பண்ணால் கொஞ்சம் ஃபில் ஆகாத மாதிரி இருந்தது, அதனால தான். ஸோ நம்ம எப்போவுமே டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ஸோ அதனால தான் கொஞ்சம் கீழே தள்ளி அந்த ஸ்டிச்சஸை கொண்டு வந்தேன். என்னடா லீஃபை மேலே தள்ளி போட்டுட்டு கொஞ்சம் கீழே கொண்டுட்டு வந்திருக்காங்களேன்னு யோசிக்க வேண்டாம். நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் ப்ராப்பராக வந்திருக்கா அப்படிங்கிறது தான் மேட்டர். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஸோ டைப் 1க்கும் டைப் 2க்கும் இதுதான் டிஃப்ரெண்ட். இந்த சென்டரில் கேப் வருது பார்த்திங்களா, இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ சைடில் நம்ம வந்து செயின் கொடுத்துக்க போகிறோம். சென்டரில் சுகர் பீட்ஸை வச்சு ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நம்ம இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். டைப் 1 விட 2 ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சென்டரில் கேப் வர்றதில் நம்ம வந்து எதாவது ஃபில் பண்ணிக்கலாம். 2 mm சுகர் பீடோ என்னன்னாலும் கேப்புக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஃபில் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் நம்ம இப்போ தான் த்ரெட் ஒர்க் மட்டும் தான் தெரியும்னா த்ரெட்டை மட்டுமே வச்சு அந்த சென்டரை ஃபில் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நம்ம நிறைய இந்த ஃப்ளவர் மோட்டிவ்ஸ்க்கெலாம் அந்த லீஃப் ஷேப்பில் வர்றதுல எல்லாமே நம்ம இதை வந்து ஃபில் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான ஸ்டிச். எதுவும் தெரியல அப்படின்னா எனக்கு டவுட்டு அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இந்த ஸ்டாக்கிங் கிளாத் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து அவைலபிள் இருக்குது. நைலான் ஸ்டாக்கிங் கிளாத் ப்ளஸ் வந்து மெட்டல் ஒயரும் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர்ற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆரி ஒர்க் மெட்டீரியலும் நம்மக்கிட்ட சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். சுகர் பீட்ஸு, நீடில் அப்படின்னு சொல்லி எல்லாமே குவாலிட்டியான ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்காக நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தர்ற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.